ஓசூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். எவ்வளவு நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த சிறுத்தை பிடிபட்டது? எப்படி பிடிச்சாங்க? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் ஜேசுராஜ். அதாவது ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான ஆனைக்கல் அடுத்துள்ள இந்த ஜிகினி சாலையில தனியார் குடியிருப்பு உள்ளது. இந்த குடியிருப்புல வாடகை வீட்டுல வெங்கடேஷ் மற்றும் வெங்கடலட்சுமி என்பவர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முன்பக்க கதவு திறந்து வச்சிருந்திருக்காங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒரு சிறுத்தை ஒன்று அந்த பகுதி முழுவதும் சுற்றி திரிந்து இவங்க வீட்டுக்குள்ள திடீரென்று உள்ளே புகுந்துள்ளது. இதனால செய்ய தெரியாது திகைத்த அவர்கள் உடனடியா வீட்டை விட்டு வெளியேறி அந்த வீட்டினுடைய முன்பக்க கதவை பூட்டிட்டு இருக்காங்க. இதனால சிறுத்தை வீட்டுக்குள்ளேயே சிக்கி கொண்டது. இந்த தகவல் குறித்து அவர் பன்னார்கட்டா வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் அளித்துள்ளார். உடனடியாக வனத்துறையினர் அந்த பகுதிக்கு வீட்டை சுற்றி அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டாங்க. உடனடியாக அந்த கூண்டுகள் வைக்கப்பட்டு அந்த சிறுத்தையை அந்த கூண்டில் பிடிக்கிறதுக்கு உண்டான பணிகளை மேற்கொண்டாங்க. ஆனா கூண்டுக்குள் அந்த சிறுத்தை வரவில்லை. இதனை அடுத்து மயக்க ஊசி நிபுணர்களை வரவழைத்து அந்த வீட்டிற்குள் புகுந்து வீட்டுக்குள் பதுங்கி இருந்த சிறுத்தையை அவங்க மயக்க ஊசி செலுத்தி பிடித்திருக்காங்க. மயக்க ஊசி செலுத்தப்பட்ட சிறுத்தையை சுமார் 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் தான் அந்த பகுதியில பிடிக்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த கூண்டுக்குள் சிறுத்தையை வைத்து எடுத்து சென்று பன்னார்கட்டா வனப்பகுதிக்குள் மீண்டும் பாதுகாப்பாக விடுவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் அறிந்ததுனால அந்த பகுதியில சிறுத்தையை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம்.